முந்தானே முடித்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோல் பாயிண்டில் அந்த கேரக்டர் வந்து ஊர்வசி கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி அது மாதிரி நம்மளை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணி இல்லையே வந்து குழந்தைய வந்து ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சு தாண்டுன்னு சொல்லி வரும்போது ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சு அவங்க தாண்டுவாங்க, அப்படியே தேட்டர் அப்படியே ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது எப்படி கொண்டு போவாங்க, அதை அந்த குழந்தைய காப்பாற்றுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுதான் அந்த திரைக்கதையெல்லாம் அந்த படத்தை சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது ஈவன் அந்த 7 நாட்கள் சும்மா ஒரு வீடு சென்டரில் ஒரு ஏணி, ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு ஹார்மனி, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லாங், ஒரு மலையாளம் ஸ்லாங் கொடுத்தாங்க. ஒரு சின்ன பையனை கையில் வச்சுட்டாங்க. இதுதான் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி தூரல் நின்று போச்சு. அந்த செந்தாமரை கேரக்டர் எப்பவும் திட்டி பேசிட்டு இருப்பாங்க, செத்து போனாங்க, தூரல் நின்று போச்சு. ஒன்றொன்றுலேயும் அவர் வந்து பண்ணியிருக்கிற வந்து புரட்சி இருக்குது. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலாக பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, ஊதியம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். இவரே வந்துட்டு இந்தியா வந்து ஹிந்தியில் இருந்திருந்தால் சலீம் ஜாவேத் எல்லாம் அவர் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். டெஃபினெட்லி அவங்களே வந்து பாக்யராஜை வந்து தோளில் தூக்கி வந்து பாராட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அது பாக்யராஜ் மட்டும் இல்லை, எல்லா ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸு, க்ரியேட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் எப்படின்னா, கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி படம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நிஜ வாழ்க்கையை வந்து விட்டுடுவாங்க. அவங்க வந்து செஞ்சு உருவாக்கியிருக்கிற கதாபாத்திரங்களையே அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களே வழிய அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. அதனால்தான் பேரு புகழ் வந்தால் கூட பணம் வந்து சம்பாதிக்கிறதுல மைண்டே அவங்களுக்கு போகாது. பாக்யராஜ் வந்து அவர்களுக்கு இருக்கிற பட வெற்றிகளுக்கு அந்த படத்தை வந்து வேறு லாங்குவேஜில் வந்து ரைட்ஸ் வாங்கி அவங்க சம்பாதிச்ச படத்துக்கு அவங்க அந்த ரைட்ஸ் வந்து அந்த கரெக்டாக வந்து இது பண்ணியிருந்தால போட் கிளப்பில் ஒரு 5 வீடு, போய்ஸ் கார்டனில் 5 வீடு அவர் வாங்கி போட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மைண்டெல்லாம் அதெல்லாம் அவருக்கு போகவே இல்லை. அவர் வந்து எப்போவுமே வந்து யாருக்கும் ஒரு காக்கா போட்டதோ ஜால்ரா போட்டதோ கிடையாது. மனசில் என்ன தோணுதோ அது டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதில் உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு தப்பாக பேசியோ ஒரு கோச்சிக்கிட்டோ நான் பார்த்ததே கிடையாது. மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சார் அவர்களும் வந்து என்னுடைய திரையுலக வாரிசு பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எந்த மாதிரி வந்து அவர் வந்து நேசிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, அவரே ஒரு புத்தாலே நின்று ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து எம்ஜிஆர் சாருடைய இதயத்தில் போக முடியாது. எப்படி அண்ணாவுடைய இதயத்தில் எம்ஜிஆர் சார் போனாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் சாருடைய இதயத்தில் வந்து பாக்யராஜ் போனாங்க. அந்த ஒரு இதய கனி அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் எப்படின்னா நம்ம பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள்